நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. ஜாஷுவா டிவினை பார்த்துட்ருக்க அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த எழுப்புதல் நேரத்துக்காக ஆண்டவர் உங்களோடு பேசுகிறதுக்காக மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். ஆண்டவருடைய வார்த்தை உங்களை நோக்கி வந்து கொண்டே இருக்கிறது. கர்த்தர் உங்களை இன்னும் பலப்படுத்துவாராக, சகாயம் பண்ணுவாராக, அடுத்த இடத்துக்கு உங்களை உண்ணி தள்ளி கொண்டு போவாராக. அவர் எழுப்புதலுக்கு நேரம் ஆண்டவர் உங்களை சித்தத்தின்படி உங்களை நடத்த கிருபை செய்வதாக. சோமெல்லாம் ஆண்டவரே நன்றியோடு துதிக்கிறோம், சோதரிக்கிற ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே கரத்தில் எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற ஆண்டவரே. வேண்டுதுக்கும் நினைப்பதுக்கும் நாங்கள் அதிகமாக செய்வேன்னு சொன்னீங்களப்பா. அந்த வார்த்தையின்படி ஜெபிக்கிற ஆண்டவரே. உங்கள் கராண்டவரே பிள்ளைகளோடு இருப்பதாக. அப்பா, இஸ்ரவேலில் கர்த்தருடைய வல்லமை வெளிப்பட்டது போல பிள்ளைகளோடு வெளிப்படுவதாக. ஆவியானவரே எங்களை தாழ்த்துக்கிறோம், வெறுமையாக்குகிற ஆண்டவரே. இம்மட்டும் காத்து எபனேசரையும் துதிக்கிற ராஜா. இனி காத்து வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். உன்மேல் இருக்கிற என் ஆவியும் நான் உன் வாயில் அருளில என் வார்த்தைகளையும் இது முதல் என்றைக்கும் உன் வாயிலிருந்து உன் சன்னதியின் வாயிலிருந்தும் உன் சன்னதியினுடைய சன்னதியின் வாயிலிருந்தும் நீங்குவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது எனக்கு அவர்களுக்குடைய என் உடன்படிக்கையாயிற்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர் சொல்கிறார் பாருங்க, ஏசாயாவை பார்த்து சொல்கிறாரு, ஏசாயாவே. அதே மாதிரி அன்றைக்கி இஸ்ரவேல் ஜனத்தையும் பார்த்து சொல்கிறாரு பாருங்கள். என்ன செய்ய போகிறது? இன்றைக்கி இஸ்ரவேல் ஜனத்தை பார்த்து சொல்கிறாரு, ஏசாயாட்ட சொல்கிறாரு, நீ இதை சொல்லு, விட்டுறாத. உன்மேல் என் ஆவியை என் வாயிலிருந்து அருளி என் வார்த்தைகளை இது முதல் என்றைக்கும் உன் வாயிலிருந்து உன் சந்நிதி வாயிலிருந்தும் உன் சந்நிதி வாயிலிருந்தும் நீங்குவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறாய். இது என் உடன்படிக்கையாக இருக்கிறது என்று சொல்லுகிறார். பாருங்கள், ஆண்டவர் சொல்கிறாரு, இஸ்ரவேல் ஜனத்தை பார்த்து சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நீங்கள் என்ன செய்யுங்க. ஆண்டவர் பாருங்கள், உங்களோடு கூட என்ன செய்கிறாரு, இந்த வார்த்தையை என்ன செய்யும், உன் சன்னதி மேலே வைத்திருக்கிறேன். உன் மேலே இல்லை, உன் சன்னதி மேலே நான் என்ன செஞ்சுருக்கேன், இந்த வார்த்தையை வைத்திருக்கிறேன். நான் எதுக்காக வைத்திருக்கிறேன்னா, அநேகருடைய என்ன செய்யணும், வாழ்க்கை மாறுறதுக்கு தான் ஆண்டு சொல்லி சொல்கிறாரு. உன்மேல் என் ஆவியை நான் உன் வாயிலே அருளி என் வார்த்தைகளை இன்று முதல் என்றைக்கும் உன் வாயிலிருந்தும் உன் சன்னதியின் வாயிலிருந்தும் உன் சன்னதி வாயிலிருந்தும் நீக்குவதில்லை. உன் சன்னதி வாயிலிருந்தும் நீக்குவதில்லை. என்னென்னா, தீர்க்க தரிசன வரங்களை என்ன செஞ்சேன், நான் வைத்திருக்கிறேன். அந்த வரங்களின் வல்லமைகளை வாயில் நான் கொடுத்த வார்த்தைகளை நான் எடுக்க மாட்டேன். அன்றைக்கி எரேமியாவை பார்த்து சொல்கிற, பிடுங்கிறதுக்கும் நாட்டுறதுக்கும் இடிக்கிறதுக்கும் கட்டுறதுக்கும் நான் உன்னை அழைத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதே போல் தான் இன்றைக்கி என்ன செய்கிறாரு, இந்த வார்த்தையை என்ன செய்கிறேன், என் ஆவியை உன் மேலே ஊற்றிருக்கிறேன். என் ஆவியை உன் மேலே ஊற்றிருக்கிறேன். அதனால என்ன செஞ்சுருக்கிறேன், நான் என்ன செய்ய, இந்த வார்த்தையை உன்னை வந்து எடுக்க மாட்டேன். உன் சன்னதியாக என்ன செய்வேன், இந்த வார்த்தையை உனக்கு தருவேன்னு சொல்கிறேன். அதான் சொல்கிறார் பாருங்கள் கீழே, உன் வெளிச்சத்திலிருந்து ஜாதிகள் உதிக்கிற உன் ஒளியிலிருந்து ராஜாக்களும் நடந்து வருவார்கள். என்னென்னா, நீ நடக்கிற நடையிலையும் உன்னை கொண்டு நான் செய்யும் காரியம் அது பயங்கரமாக இருக்கும். அப்போது அநேக ராஜாக்களும் உன் வெளிச்சத்துக்கு அநேக ராஜாக்களும் பாருங்கள், உன் வெளிச்சத்திலிருந்து ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியிலிருந்து ராஜாக்களும் நடந்து வருவார்கள். இந்த ஒளியிலிருந்து என்ன செய்கிறாங்க, ராஜாக்களும் நடந்து வருவார்கள். நான் அப்படி உன்னை என்ன செய்வேன், பயன்படுத்துவேன். என் வார்த்தையை உனக்குள்ளே வைத்து என்ன செய்வேன், என் வல்லமைகளை உன்னை வந்து வெளிப்படுத்துவேன்னு சொல்லி ஏசாயாட்ட பேசுகிறாரு. நான் இப்படியெல்லாம் நான் உன் சன்னதியாக என்ன செய்கிறேன், இஸ்ரவேலிலிருந்து தான் என்ன செய்கிறாரு, இசையை தெரிந்திருக்கிறாரு. அதே போல் தான் இன்றைக்கி ஆண்டவர் அவங்களோடு பேசி கொண்டு இருக்கிறார். பாருங்கள், ஏசாயால சொல்லப்படுது பாருங்கள், 61வது அதிகாரத்தில், கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இறங்கி சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்கும் கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயங்கட்டுதலும் சிறுமைப்பட்டவர்களுக்கு விடுதலை ஆக்கிறதுக்கும்
கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்க்கிறதுக்கும் கூறினார். கர்த்தருடைய அனுக்கிரக வருஷம் தம்முடைய தேவ நீதியை சரிக்கட்டும் நாளை கோரி துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும், சியோனில் துயரப்படுபவர்களுக்கு சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை, துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தை, ஒடுக்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர் கர்த்தர் தம்முடைய மகிமை என்று நாட்டின நீதியின் விருட்சத்தை படுத்துவார். பாருங்கள், ஏசாயாட்ட சொல்கிறாரு, தெளிவாக சொல்கிறாரு, கர்த்தராகிய தேவனுடைய ஆவி என்மேல் இருக்கிறது, சிறுமைப்பட்டவர்கள் சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கும், பாருங்கள், துயரப்பட்டவர்களுக்கு சீர்படுத்துறதுக்கும். அவர் என்ன செய்கிறார்? சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை என்ன செய்ய, துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுக்குன ஆவிகளுக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுத்து அவர் என்னை அனுப்பினார். அவர் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கு நாட்டின நீதியை விஷயத்தையும் படுத்துவார். பாருங்கள், ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனத்தை கொண்டு எவ்வளோ பிரியமாக இருக்கிறார் பாருங்கள். அவர் நல்ல காரியங்களை இவங்களை மகிமைப்படுத்தி பார்க்கணும், இவங்களை உயர்த்தி பார்க்கணும், இவங்களுடைய என்ன செய்யணும், ஆண்டவர் இவங்களோடு வெளிப்படணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் தான் என்ன செய்கிறாரு, கர்த்தர் என்ன செய்கிறாரு, தெரிந்திருக்கிறார். அன்றைக்கி இஸ்ரவேல் ஜனத்தை பாருங்கள், எலும்பி பிரகாசி, உன் ஒளி வந்து கர்த்தருடைய மகிமை உன் மேல் உதித்தது. இதோ இருள் பூமியின் காரில் ஜனத்தை மூடும், பூமியில் இருள் ஜனங்களை மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் கனப்படுத்தும். பாருங்கள், ஆவியானவர் என்ன செய்கிறாரு அப்படின்னா அசைவாடிட்டே இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனத்தை குறித்து பேசிகிட்டே இருக்கிறாரு. நீங்கள் எழும்புங்க, உங்களை நம்பி இருக்கிறேன், என்ன செய்யணும், நீங்கள் என்ன செய்யணும், என்னை தொழுது கொள்ளணும், என்ன செய்யணும், என்னை தேடணும், என்னோடு கூட நீங்கள் நடக்கணும், என்னோடு கூட நீங்கள் பழகணும், என்னோடு கூட பேசணும். ஒரு தகப்பனுடைய அன்பு பாருங்கள், பரிதபிக்கிறாரு. எப்படியாவது அவர் அன்பை என்ன செய்யணும், இஸ்ரவேல் ஜனத்துக்கு வெளிப்படுத்தி பேசிடணும். இன்றைக்கி பாருங்கள், ஒரு தாய் தகப்பன் 2 நாளைக்கு முன்னால் நான் வீட்டில் ப்ரேயர் நடக்கிறோம், வெள்ளிக்கிழமை கட்டு உடைக்கிறதுக்குன்னு ப்ரேயர் பண்ணுறோம். தாயும் தகப்பனும் என் வீட்டுக்கு வந்தாங்க. வந்துடும்போது ஜெபம் பண்ண வந்தாங்க. வந்திருக்கும்போது வர்றாங்க, வந்து என்கிட்ட பேசுகிறாங்க. பேசும்போது அழுகிறாங்க. என்ன பண்ணுறேன்னு தெரியல பிரதர், ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என் பிள்ளை என்கிட்ட பேச மாட்டேங்கான், என்ன பொண்டாட்டி பேச்சை கேட்டு அப்படியே ஒதுங்கிட்டான், என் பிள்ளை அப்படி இருக்க மாட்டான், எனக்கு கீழ்ப்படிவான், என்னை பார்க்காம இருக்க முடியாது, என்கிட்ட பேசாமல் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவங்களுடைய பரிதவிப்பு, தகப்பன் தாயோட பரிதவிப்பு பாருங்கள். அந்த பரிதவிப்பு நான் பார்க்குறேன், அவங்க முகத்தில் பார்க்குறேன். என்ன பண்ணுறதுன்னு தெரியல பிரதர், எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, எங்களுக்கு ஒரு சமாதானம் வேணும், ப்ரேயர் பண்ணுங்கள், எங்களுக்காக ப்ரேயர் பண்ணுங்கள். எங்கள் பிள்ளை பலபடி முதல் அன்பு வெளிப்பட்டது போல் ஆதியில் வெளிப்பட்ட அன்பு எங்களோடு வெளிப்படணும், ஐயசப்பா எங்களுக்காக உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்க, இங்கே வந்து ஜெபம் பண்ண வந்தாங்க. அப்போ ஜெபம் பண்ணுற மாற்றத்தில் நான் ப்ரேயர் பண்ணதுக்கு முன்னாலே அவங்க பேசுகிற அவங்களுடைய முகத்தெல்லாம் நான் பார்க்குறேன். ரொம்ப உடஞ்சிட்டாங்க. உடஞ்சி என்ன செஞ்சாங்க, ஒரே ஆம்பளை பையன் 2 பொம்பளை பிள்ளை, என்ன இருந்தாலும் ஆம்பளை பையன் இல்லை, ரொம்ப உடஞ்சிட்டு என்ன பண்ணுறதுனே தெரியலன்னு சொல்லிட்டு நானும் சரிம்மா ஆண்டவர் பார்த்துக்கிடுவார், நம்ம ஜெபம் பண்ணோம், அவர் ஜெபத்தை நான் என்ன சொல்ல முடியும், நம்ம ஜெபம் பண்ணுவோம். அவர் சொல்கிறார், என்னுடைய சமாதானத்தை உனக்கு வைத்து போகிறேன் அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறாரு. ஐசப்பா நமக்கு அந்த சமாதானத்தை வைத்திருக்கிறாரு. அவர் சமாதான காரணனாக இருக்கிறாரு. நம்ம ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவர் ஒரு மாற்றத்தை தருவார் அப்படின்னு சொல்கிறேன். அப்போ பாருங்கள், ஒரு தகப்பனுடைய இருதயம் என்ன செய்யுது, பிள்ளையை பார்த்து ஏங்குது. எப்படியாவது என் பிள்ளை பேசிடாதா, எப்படியாவது என்னை நல விசாரிச்சிடாதா, எப்படியாவது என்கிட்ட என்னப்பா செய்கிறீங்க, எது பண்ணுறீங்க, என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, ஏதாவது தேவை இருக்காப்பா என்கிட்ட கேளுங்கப்பா அப்படின்னு என் பிள்ளை சொல்லிடாதான்னு சொல்லி உலகப்பிரமாணமான தகப்பனே இவ்வளோ தூரம் என்ன செய்கிறான், பிள்ளையை குறித்து இவ்வளோ வேதனைப்படுகிறான்ல. ஆண்டவர் வானத்தையும் பூமியை உண்டாக்கி ஆதாம் ஏவாளையும் உண்டாக்கி, ஆதாம் ஏவாள்லேருந்து தான் நம்ம வந்திருக்கிறோம். நமக்கு என்ன தேவை இருக்குதோ அந்த தேவைகளெல்லாம் என்ன செஞ்சுருக்கிறாரு, ஒரு தோட்டத்தை உண்டு பண்ணி மனுஷனுக்கு என்ன தேவை இருக்கோ அதில் பூமியில் எல்லாத்தையும் அவனுக்கு தேவையானது எல்லாத்தையும் பூர்த்தி செஞ்சும் ஆண்டவர் என்ன செய்கிறாரு, இன்னும் என் பிள்ளை என்னை தேடலையே அப்படின்னு சொல்லி தான் என்ன செய்கிறார், இன்னும் மனசாவப்படுறாரு. என் பிள்ளை என்கிட்ட பேசிட மாட்டானா, பேசிட்டானா அவட்ட காரியத்தை நான் ஒப்பு கொடுக்கணுமே,
என்ன செய்கிறாரு, ஒரு தகப்பனுடைய ஏக்கம் என்னென்னா, நம்ம ஒரு வீட்டில் ஒரு தகப்பனாக இருக்கிறோம் அப்படின்னா, என் பிள்ளைய நல்ல ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்து வச்சு, என் பிள்ளைக்கு ஒரு காரியத்தை பண்ணி என்ன செய்யணும், ஒரு நல்ல கல்யாணம் முடித்து என்ன செய்யணும், ஒரு நல்ல இடத்துல வச்சு என்ன மாதிரி கஷ்டப்படக்கூடாது, என்ன மாதிரி வேதனைப்படக்கூடாது, என்ன மாதிரி கிழிஞ்சு சட்டப்படக்கூடாது, என்ன மாதிரி பிஞ்ச செருப்பு தச்சு கம்பி வச்சு கெட்டி போடக்கூடாது, என் புள்ள லைஃபே மாறிடணும் அப்படின்னு சொல்லி நிறைய தகப்பன் சொல்கிறத பார்த்துருக்குறோம். ஒன்றும் இல்லை, எங்கள் அப்பாவே எனக்கு சொல்லியிருக்கிறார், என் வாழ்க்கை நான் வாழக்கூடாது, என் பிள்ளை வேறு மாதிரி வாழணும் அப்படின்னு சொல்லி எனக்கு முன்னால் சொல்கிறத நான் பார்த்துட்டே இருந்திருக்கேன், நான் கேட்டிருக்கிறேன், என் காதால் கேட்டிருக்கிறேன். அப்போது ஒரு உலக பிராரமான மனுஷன் ஒரு பிள்ளையை குறித்து எவ்வளோ பாரப்படும் போது தேவன் நம்மளை குறித்து எவ்வளோ பாரப்படுவார். நம்மளை குறித்த நோக்கம், நம்ம தாயில் கருவில் உருவாகணும் ஒன்று, பொம்பளை பிள்ளையா ஆம்பளை பிள்ளையான்னு தெரியாது. அப்போ கூட ஒரு தகப்பன் சொல்கிறான், ஓத்துக்குள்ளே இருக்கும்போது என் பிள்ளை பிறந்துச்சுன்னா என்ன மாதிரி வாழக்கூடாது, என்ன மாதிரி கஷ்டப்படக்கூடாது, என்ன மாதிரி வேதனைப்படக்கூடாது, என் பிள்ளை நல்ல முறையாக படிக்கணும், ஒரு நல்ல வேலைக்கு போகணும், என்ன செய்ய கௌரவமாக வாழணும், என்ன செய்ய ஒரு கார் வாங்கணும், நல்ல வீடு கட்டணும், என் பிள்ளை என்ன செய்யணும், நான் என் கண்ணால் என் பிள்ளை நல்லா இருக்கிறத பார்த்துட்டு நான் என்ன செய்யணும், கண்ணை மூடி செத்து போயிடணும் அப்படின்னு சொல்லி நிறைய தகப்பன் தாய் சொல்கிறத என் காதால் கேட்டிருக்கிறேன். ஒரு நேரம் என்ன செய்வாங்கன்னா, எங்கள் தாத்தா இருக்கும்போது என்ன சொல்லுவாங்க, எப்படியாவது நம்ம வீட்டில் ஒரு காராவது வாங்கணும் அப்படி சொல்லி எங்கள் அப்பா காலத்தில் சொல்லியிருக்காங்க, அது எனக்கு தெரியாது. அப்போ எங்கள் அப்பா என்ன சொல்லுவார் அப்படின்னா, நான் என் காலத்தில் வரும்போது, நான் வாலிய பையனா ஒரு 17 வயசு 18 வயசு வரும்போது எங்கள் அப்பா சொல்லுவார், நான் சாகங்குள்ளேயும் ஒரு கார் வாங்கணும்டா, சாகங்குள்ளேயும் என்ன செய்ய நம்ம வீட்டுக்கு முன்னால் ஒரு கார் நிற்கணும் அப்படின்னு சொல்லி அடிக்கடி பேசுவார். இதெல்லாம் நடக்க வேண்டிய விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாங்குவோம், என்றைக்காவது வாங்குவோம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. அப்போது இப்படி என்ன, அப்பாவுக்கு வயசாகி கொஞ்சம் காலம் கழித்து அவருக்கு அற்றுப்போச்சு, நிலமை அற்றுப்போச்சு, இனி நம்மளால் வாங்க முடியாது, இனி வாங்குறதா இருந்தால் என் பிள்ளை மட்டும்தான் வாங்க முடியும். அப்போ எங்கள் அப்பாவை கூப்பிட்டு சொல்லுவார், இங்கே பாருடா, எப்படியாவது என்ன செஞ்சிடணும், நான் சாகங்குள்ளேயும் நம்ம வீட்டில் ஒரு காரை நிற்கணும் அப்படின்னு ஒரு ஆசை எங்கள் அப்பாவுக்கு. அப்போது ஒரு டைமு நான் ஊழியம் பார்த்துட்டு இருக்கும்போது, அப்போது நான் வெளியே இருந்து ஆளுகளை ஆட்டோவில் தான் கூட்டிகிட்டு வருவேன். அப்போது நமக்கு ஒரு கார் இருந்தால் நல்லா இருக்குமே, எங்கள் அப்பாவே சொன்னார், ஒரு ஜீப் ஏதாவது ஒன்று வாங்கிக்கோ ஆள் ஏற்றுறதுக்கு அப்படின்போது, அப்போ நான் அவங்க ஜெபம் பண்ணால் ஆண்டவர் கிருபையாக என்ன செஞ்சார், ஒரு டாட்டோ சும்மா கொடுத்தாரு. அப்போ நான் டாட்டோ சும்மா பார்க்குறதுக்காக வெளியே போகிறேன். அப்போது எங்கள் அம்மாட்ட எங்கள் அப்பா சொல்கிறாரு, அவன் கார் என்னமோ வாங்க போகிறான்ட்டு போகிறான் அப்படின்னு. கார் வாங்கினா எப்படி டிவி கட்ட முடியும், காசு இல்லை நம்மகிட்ட, நான் காசாக இருக்குது, காசே கிடையாது வீட்டில், காசெல்லாம் இருக்குவா செய்யுது, நம்ம அவன் போய் வண்டி வாங்க போகிறாங்க, இப்போ எதுக்கு பையன் வண்டி எதுக்கு நமக்கு, நம்ம அவ்வளோ வசதியாக இருக்கும் அப்படி சொல்லி எங்கள் அம்மா சொல்லுது. எங்கள் அப்பா சொல்லுறாரு, நீ என்ன அப்படி சொல்லாத, என் வாழ்க்கையிலையாவது வாங்க முடியல, என்னென்னா என் பிள்ளை லைஃப்லையாவது நான் வாங்கி என்ன செய்யணும், அந்த காரில் ஏறி உட்காரணும் அப்படி சொல்லி எங்கள் அப்பா சொல்லியிருக்கார். அப்போ தான் எங்கள் அம்மா சொல்கிறாங்க. அப்போ அதே போல் தான் இன்றைக்கி தகப்பனுடைய மனசோடைய இருதயம் எப்படி இருக்குன்னா, என் பிள்ளையை நான் மேலே இடத்துல வச்சு பார்க்கணும். அதே காரில் தான் எங்கள் அப்பா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போகும்போது மறிச்சார். வாண்டூர் பாருங்கள், நாங்கள் ஒரு இடத்துல எங்கள் பாப்பா சுகமில்லாமல் இருக்கும்போது அந்த வண்டி இல்லாமல் வாடகை கூட கொடுக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம். அப்போ அந்த டைமில் வண்டியில் நமக்கு ஒரு வண்டி இருந்தால் நல்லாயிருக்குமே அப்படின்னு சொல்லி பரிதவித்த நாட்கள் உண்டு. இன்றைக்கி பார்த்துக்கோங்க, ஆண்டு ஒரு 3 வாகனத்துக்கு ஒரு டக்கர் கொடுத்துருக்கிறாரு, ஒரு காரு கொடுத்துருக்கிறாரு, ஒரு சுமோ கொடுத்துருக்கிறாரு, நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாக செய்கிறாரு. அப்போ ஆண்டவர் பாருங்கள், ஒரு தகப்பனுடைய ஏக்கம் என்னென்னா, என் பிள்ளையை நான் இப்படி வச்சு பார்க்கணுன்னு நினைக்கிறாரு. அதே போல் தான் இன்றைக்கி தேவன் என்ன செய்கிற, ஒரு மேன்மையான இடத்துல சொல்ல ராஜாக்கள் மத்தியில் அமர பண்ணணுமே, ராஜாக்கள் மத்தியில் அமர பண்ணி என் தேவ திட்டத்தை என்ன செய்யணும், என் திட்டத்தை நிறைவேற்றி, அதே மாதிரி தானே அவர் நினைப்பார். நம்ம அப்பா நம்மளை குறித்து நினைக்கும் போது அவர் நம்மளை மேலே அபிஷேகம் பண்ணியிருக்கிறாரு, ஜீவ சுவாசத்தை கொடுத்துருக்கிறாரு. எதுக்கு அவர் கொடுத்துருக்கிறாருன்னா, தேவ திட்டத்தை நிறைவேற்றுறதுக்கு அவர் தீர்மானம் பண்ணி வச்சுருப்பார். அவர் சொல்கிறார், நல்ல ஈவுகளை கொடுக்குற தகப்பனாக இருக்கிறேன்னு சொல்லுகிறார். அந்த ஆகாயத்து பச்சைகளை கவனித்து பாரு, அது விதைக்கிறதும் இல்லை, ஊர்க்கதும் இல்லை, களஞ்சியத்தில் சேர்ப்பதும் இல்லை, அதோடு உன்னை விசேஷமாக வைத்திருக்கிறேன்னு சொல்கிறாரு. அப்போ ஆண்டவர் பாருங்கள், நம்மளை குறித்த நோக்கங்கள் பெரிய நோக்கங்களாக வைத்திருக்கிறார். நம்ம தான் நினச்சிட்ருக்குறோம் அவர் நம்மளை தேடலை அப்படின்னு நினச்சிட்ருக்குறோம். அதுதான் பார்த்து சொல்கிறாரு, ஏசே நான் யாரை அனுப்புவேன், என் காரியமாக யார் போவா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ நம்மளோட காரியங்களை ஆண்டவர் என்ன செய்கிறார், ஒவ்வொரு விஷயத்தையும் என்ன செய்கிறாரு, நம்மளை தெரிந்துகிட்டே இருக்கிறார். நம்மளை தெரிந்து கொண்டது எதுக்குன்னா, ஒரு நோக்கம் உண்டு.
பாருங்கள், வசனம் சொல்லுது பாருங்கள். ஏசாயா 48:17-18 சொல்லப்படுது பாருங்கள். இஸ்ரவேலின் பரிசுத்தராகிய நான் மீட்பர் கர்த்தர் சொல்லுகிறதாவது, புரோஜனமாக இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உன்னை நடத்து உன் தேவனாய கர்த்தர் நானே. என் கற்பனை கவனித்தானால் நலமாயிருக்கும். அப்பொழுது உன் சமாதானம் நதியைப் போலவும் உன் நீதி சமுத்திரத்தின் அலையைப் போலவும் இருக்கும். அவர் சொல்கிறார் பாருங்கள், இஸ்ரவேலின் பரிசுத்தராகிய உன் மீட்பர் கர்த்தர் சொல்லுகிறதாவது, புரோஜனமானதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழிகளை உன்னை நடத்தும் உன் தேவனாய கர்த்தர் நானே. பாருங்கள், புரோஜனமானதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழிகளை உன்னை நடத்துகிற கர்த்தர் நானேன்னு சொல்கிறாரு. நம்ம எந்த வழியில் நடக்கணும், நான் எப்படி வாழணும் அப்படிங்கிறத அவர் தீர்மானிக்கணும். அவர் தீர்மானத்துக்குள்ளே நம்ம ஒப்பு கொடுத்து போயிட்டோன்னா அவர் நம்மளை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். அவர் சொல்கிறார் பாருங்கள், அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த இவ்வளோ பெரிய என் கற்பனையை கைக்கொள்ள அவர் கற்பனை சொல்கிறார் பாருங்கள். அடுத்து 20வது வருஷம், பாபிலோனுக்கு புறப்பட்டு வாருங்கள், கல்தேயருக்கு ஓடி வாருங்கள், கர்த்தர் தம்முடைய தாசனாகிய யாக்கோபை மீட்டு கொண்டார் என்று சொல்லுங்கள். இதோ கெம்பீர சத்தமாய் கூறி பிரசாவப்படுத்துங்கள், பூமியை கடையாந்தங்களை வெளிப்படுத்துங்கள் என்றார். அவர் அவர்களை வனாந்தரங்களை நடத்தும் போது அவருக்கு தாங்க விடாதில்லை. கண்மலையிலிருந்து தண்ணீர் அவர்களுக்கு சுரக்க பண்ணினார். கண்மலையிலிருந்து பிளந்து தண்ணீர் ஓடி வந்தது. துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை, கர்த்தர் சொல்கிறார். பாருங்கள், எதற்கு புரோஜனம்? கட்டளை கைக்கொள்ளு, கற்பனைகளை கைக்கொள்ளு. கற்பனைனா என்ன அப்படின்னா, என்னென்ன யாக்கோவை மீட்டு கொண்டாருன்னு சொல்லி என்ன செய்யும்? சுவிசேஷத்தை பிரசாவப்படுத்து. என் கட்டளை கைக்கொண்டுன்னு என்ன செய்யும்? சமாதான நதியை போல ஓடுமா. அப்போ பாருங்கள், அந்த தகப்பன் வேதனை பாருங்கள். இந்த சுவிசேஷம் நான் ஒரே ஒரு விஷயம் நான் அந்த இடத்துல செய்தி கொடுக்குறேன். அப்போ அவங்கள பார்த்து சொல்கிறேன், நீங்கள் என்றைக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிறீங்களோ அன்னைக்கு தான் நம்ம வீட்டுக்கு சமாதானம் உண்டாகும். அன்னைக்கு தான் ஆண்டவருடைய அனுக்கிரக நாட்கள் என்ன செய்யும்? நமக்கு வெளிப்படும். அந்த கடைசி காலத்துக்காக தான் ஆண்டவர் என்ன செய்கிறார்? இன்றைக்கி நம்மளோடு பேசி கொண்டு இருக்கிறாரு, நம்மளோடு என்ன செய்கிறாரு? இடைப்பட்டு கொண்டு இருக்கிறார். எதுக்கு நம்மளோடு இடைப்படுறாருன்னா, அந்த தெய்வ திட்டத்தை நம்மளோடு என்ன செய்கிறார்? நிறைவேற்றுறதுக்கு தான் ஆவியானவர் நம்மளோடு இடைப்பட்டு காரியங்களை என்ன செய்கிறாரு? வெளிப்படுத்துகிறாரு. பாருங்க, 58வது அதிகாரம், ஏசாயா 58வது அதிகாரத்தில் வசனம் சொல்லப்படுது பாருங்கள். 6-7, அக்கிரமத்தின் கட்டுகள் அவிழ்க்கிறதுக்கும் நுகத்தடிகளை பிணைக்கிறவர்களை நெருக்கப்பட்டவர்களுக்கு விடுதலையாக்குறதுக்கும் சகல நுகத்தடிகளையும் உடைத்து போடுகிறதுக்கும் பசி உள்ளவருக்கு ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதுக்கும் துயரப்பட்டவர்களுக்கு சிறுமைப்பட்டவர்களுக்கு வீட்டில் சேர்த்து கொள்கிறவர்களுக்கும் விஸ்தாரம் ஆதரவுகளுக்கு கண்டன. அவனுக்கு வஸ்திரம் கொடுத்தார்கள். உன் மாம்சமானதுக்கு உன்னை ஒழிக்காமலும் இருக்கிறது அல்லவா? எனக்கு உதந்த உபகாசம். வசனம் சொல்லுது பாருங்கள், அக்கிரம கட்டுகளை அவிழ்க்கிறதுக்கும் நுகத்தடிகளை பிணைகளை நிகழ்வதற்கும் நொறுக்கப்பட்டிருக்கிறவர்களுக்கு விடுதலையாக்குறதுக்கும் சகல நுகத்தடிகளை உடைத்து போடுகிறதற்கும் பசியுள்ளருக்கு உண்டான ஆகாரத்தை பசித்து கொடுக்கறதுக்கும் துயரப்பட்டவர்களுக்கு சிறுமைப்பட்டவர்களுக்கு வீட்டில் இருக்கிற சேர்த்து கொள்கிறதுக்கும் வஸ்திரம் இல்லாதவர்களுக்கு கண்டவர்களுக்கு வஸ்திரத்தை கொடுத்து மாம்சத்தின்படி உங்களை ஒழிக்காமல் இருக்கிறதுக்கு அல்லவா எனக்கு உதந்த உபவாசம். என்ன ஆண்டவர் சொல்கிறார் பாருங்கள் ஏசாயாவில். எனக்கு இன்றைக்கி லெந்து நாள் டைமில் நம்ம உட்காந்துருக்குறோம். நம்மளோட வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா என்ன செய்கிறோம் அப்படின்னா, நம்ம பாஸ்டிங்ந்து ஜெபம் பண்ணுறோம். பாஸ்டிங்ந்து ஜெபம் பண்ணுறது எது எனக்கு உதந்த உவாசனா, ஒருத்தனுக்கு உடை இல்லைன்னா 2 உடை இருந்துச்சுன்னா உன்னை கொடுத்துரு. அதுதான் ஒருத்தனை என்ன நுகத்தடியில் இருந்தானா அவனை விடுதலையாக்கு. அதே மாதிரி என்ன செய்யும்? வீடு இல்லாதவனுக்கு வீடு வாசலை ஏற்படுத்தி கொடுன்னு சொல்கிறாரு. பசி உள்ளவனுக்கு ஆகாரத்தை கொடு, அதுதான் எனக்கு உதந்த உபவாசம்னு சொல்கிறார் வேதம். அப்போனா என்ன அப்படின்னா, வசனம் சொல்லுது, நீ கனியற்றவங்களாக இராதபடிக்கு நற்கிரியைகளை செய்கிறவர்களாக என்ன செய்ய மாறு. அப்போ நற்கிரியைகளை கர்த்தர் விரும்புகிறார். என்ன அப்படின்னா, அதை தான் நீ ஏசாயா 58 சொல்லப்படுகிறது. என்ன செய்யினா, பசி உள்ளவருக்கு ஆகாரத்தையும் நுகத்தடிகளை முறித்து கட்டுகளை முறித்து என்ன செய்கிறாரு. இப்படிப்பட்ட இது செய்யும்போது தான் வசனம் கீழே சொல்லுது பாருங்கள் 9வது வருஷம். அப்பொழுது நீ கூப்பிடுவாய், கர்த்தர் மறு உத்தரவு கொடுப்பார், நீ சத்தமிடுவாய், இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லுவார். நுகத்தடிகளை விரல் நீட்டுவதற்கு நிபச சொல்லை நீ உன் நடுவிலிருந்து அகற்றி பசியுள்ளவருக்கு ஆத்துமாவை சேர்த்து சிறுமைப்பட்ட ஆத்துமாவுக்கு திருப்தி ஆக்கினால் அப்பொழுது இருள் உன் வெளிச்சம் உதிக்கும், உன் அந்தகாரம் அத்தியானத்தைப் போல இருக்கும். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலத்திலும் உன்னை ஆத்துமாக்களை திருப்தியாக்கி உன் எலும்புகளை
நீனமுள்ளாம்படி என் நீர்ப்பாய்ச்சலின் தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றைப் போலவும் இருப்பார். பாருங்கள், நீ இதெல்லாம் செஞ்சிட்டேன்னா நான் இப்படிலாம் உன்னை வச்சுருப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ நம்மளோட வாழ்க்கை என்ன செய்யணும்? நம்ம உதந்த உபவாசம்னா என்னென்னா, நம்ம பாசிங்கிறது ஜெபிக்கிறது பெரிய விஷயம். ஜெபிக்கக்கூடாது அப்படின்லாம் சொல்லலை. ஜெபிக்கிறது மட்டும் நமக்குள்ளே நற்கிரியை வெளிப்படாமல் நம்ம ஜெபிச்சு என்ன புண்ணியம் இருக்குது? அப்போ நம்மளை ஜெபிக்கணும் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் நற்கிரியை செய்யப்படணும். நற்கிரியை செய்யப்பட்டால் தான் நம்மளுடைய வாழ்க்கை மாறும். அப்போனா தான் நம்மளோட வாழ்க்கையில் சூரியன் உதிக்கிற நாட்கள் வெளிப்படுறதை நம்ம கண்ணால் பார்க்க முடியும். சோமில்லாமா ஆண்டவரே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், சோதரிக்கிற ஆண்டவரே, ஒரு விஷயங்களை தாழ்த்தி வெறுமையாக்குகிற ஆண்டவரே. அப்பா, அந்த செய்தி மொழி எங்களோடு பேசுனதுக்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. அப்பா, எங்களை வெளிச்சத்தின் பிள்ளையாக எங்களை உண்டு பண்ணி வைத்திருக்கிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவரே, எங்களை தாழ்த்தி வெறுமையாக்குகிற ஆண்டவரே, இம்மட்டும் காத்த எபினேசரே, உம்மை துதிக்கிறோம். இனி காத்து வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.